மேஷம் ராசிக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன? மேஷ ராசி இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இந்த வருடப்பிறப்பை வந்து பிறக்குது. அப்ப மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா விரயத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதும், அதே போல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய தொந்தரவுகளை கொடுத்திருந்தாலும், இதுக்கு மேல அதாவது ஜூன் மாதத்திற்கு மேல இவர்களுக்கு வந்து மேஷராசிக்கு வந்து ரொம்ப நல்ல காலமாக மாறப்போகிறது. திருமணமாகாதவர்களுக்கு வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் மகளுக்கோ மகனுக்கோ இப்போது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. அது மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த ஜூன் மாதத்திற்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா, ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்து மேஷராசிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ யாருக்குமே வந்து இவங்க அதாவது ப்ளஸ்ஸை நான் சொல்லிட்டேன், இப்போ மைனஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். யாருக்குமே இவங்க வந்து முன்ஜாமீன் இருக்கக்கூடாது, பத்திரத்தில் கையெழுத்து போடுறது, இதெல்லாமே வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்.